அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அது எல்லாம் நீங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இறை வழிபாடு செஞ்சுருப்போம், ஒரு சில பரிகாரங்களும் செஞ்சுருப்போம். ஆனாலும் ஒரு சிலருக்கு அது சரியாக இருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு அது போயிருக்காது. அப்படிப்பட்ட தீராத கஷ்டங்கள் கூட நம்மளை விட்டு விலகுவதற்கான ஒரு எளிய பரிகாரம் குறித்து தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகட்டும், இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாளாகட்டும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு 100% பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். சரி, அது எந்த நாளில் செய்யணும், என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நாளைய நாள், அதாவது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு போகி பண்டிகை இருக்குதுங்க. போகி பண்டிகை அப்படின்னாவே பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை நம்ம அப்புறப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான சில பொருட்கள் சொல்லியிருக்கிறேன். அது என்னென்னு பார்த்து அது மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து அப்புறப்படுத்துறதே உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருங்க. அது குறித்து ஒரு வீடியோ நேற்றே போட்டிருக்கிறேன். கூடவே நாளை மறுநாள் நமக்கு தைப்பொங்கல் வருது இல்லையா? இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு ஒரு 2 முக்கியமான பொருள் நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைக்கணும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதே பதிவிலேயே பொங்கல் வைக்க உகந்த நல்ல நேரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். அந்த நாளில் பொங்கலிடக்கூடிய பெண்கள் என்ன கலரில் புடவை அல்லது சுடிதார் அணிஞ்சிக்கிட்டால் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன். நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ராகு காலம் யமகண்டத்தில் கூட செய்யலாம். நாளைக்கு நீங்கள் இதை செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு போகி பண்டிகை இருக்குது. அதனால் நாளைக்கு இது செய்கிறது நல்லது. சரி, தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலியான ஒரு தேங்காய் ஓடு எடுத்துக்கோங்க. தேங்காய் ஓடு நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கும். தேங்காய் சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த வெறும் ஓடு நீங்கள் இது வரைக்கும் தூக்கி போட்டிருந்தாலும் இந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு சின்ன அளவில் இருந்துச்சு அப்படின்னா கூட ஓகே தான். சரிங்களா? தேங்காய் ஓடு 1 எடுத்துக்கோங்க. அடுத்தது கருப்பு நிறம் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வர மாதிரி ஒரு பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படுது. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது எதிர்மறை சக்திகளை, கெட்ட எண்ணங்களை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணக்கூடியது. இப்போ இந்த கல்லுப்பு புதுசாக வாங்கினது தான் எடுத்துக்கணுமா, வீட்டு சமையலறையில் இருக்கிறத எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையலறையில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம், புது பாக்கெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு அப்படியெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஆனால் எடுக்கும்போது ஸ்பூனால் எடுக்காமல் வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து, அதாவது கொஞ்ச நேரம் இப்படி டைட்டாக பிடிச்சிங்கன்னா அந்த உப்பு உங்கள் கையை குத்தும். அந்த மாதிரி குத்துற மாதிரி பிடிச்சிட்டு அதன் பிறகு அந்த தேங்காய் ஓட்டில் நீங்கள் அந்த கல்லுப்பு போட்டுறணும். சரிங்களா? அடுத்தது எண்ணெய் ஒரு 4 கரு மிளகு. இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. 4 திசைகள்லேருந்தும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது, தொல்லைகளும் வரக்கூடாது, கஷ்டங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் 4 மிளகு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இதை எடுத்து அந்த கல்லுப்பு மேலேயே அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு காம்போடு இருக்கிற மாதிரி வரமிளகாயை பார்த்து எடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா நீங்கள் காம்பு இல்லாத மாதிரியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிவப்பு மிளகாய், சரிங்களா? அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 2-3 கற்பூரம், ஒரு கட்டி கற்பூரமாக வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 4-5ங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு யாரு கூடயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் ஓட்டில் ஆல்ரெடி நம்ம கல்லுப்பு போட்டு வச்சிடும், கூடவே இந்த 4 மிளகையும் போட்டு வச்சிட்டோம். இப்போ இந்த வரமிளகாய் இருக்குது இல்லையா, இந்த வரமிளகாய் நம்ம அதில் தான் வச்சுருப்போம். இருந்தாலும் இந்த வரமிளகாயை எடுத்து இந்த மிளகாயில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. அது என்ன நம்பர்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். 0927 0927 0927
இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த மிளகாயில் வந்து எழுதுங்க. மிளகாயில் எழுதும்போது அது தெளிவாக தெரியாது தான், பரவாயில்ல, ஜஸ்ட்டு எழுதுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா போதும். அடுத்தது இந்த தேங்காய் ஓட்டினுடைய சைடில் எந்த ஓரத்துலையாக இருந்தாலும் சரி இதே நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பேஸ் விட்டு விட்டு நீங்கள் இந்த 0927ங்கிறத இந்த தேங்காய் ஓட்டை சுற்றியுமே எழுதுறது அப்படின்னாலும் நல்லது. இல்லைன்னா 4 பக்கமும் வந்துட்டு எழுதுங்க. இந்த பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, இந்த சைடில் இந்த மாதிரி, அதாவது 4 டைரெக்ஷனையும் பார்த்த மாதிரி கூட தேங்காய் ஓட்டினுடைய அந்த வெளிப்புறத்தில் 0927 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து இந்த கற்பூரத்தை இதுக்குள்ளேயே வச்சுருங்க. அதாவது வரமிளகாய் நம்ம எழுதிட்டு இந்த உப்பு மேலேயே வந்து வச்சுருவோம். இதுக்கு மேலே இந்த கற்பூரத்தையும் வச்சுருங்க. இப்போ உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இதை வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும்னு மனதார உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து வேண்டிக்கோங்க. மேலும் என்னென்ன மாதிரி கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு நீங்கணுன்ட்டு வாய் விட்டு சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு மிளகு எல்லாமே வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கிச்சனில் தொடங்குங்க. கிச்சனில் 4 மூலை இருக்குதா, 4 மூலையிலையும் இப்படி ஒரு 30 செகண்டாவது இப்படி காட்டுங்க. அடுத்தது 2 பெட்ரூம் இருந்துச்சுன்னா 2 பெட்ரூமுக்கும் போய் அந்த மூளை பகுதியில் இப்படி வந்து காட்டுங்க. சரிங்களா? அதே போல் பாத்ரூம், ஹால்னு எந்த ஒரு பகுதியுமே விட்டுறாதீங்க. எல்லா பகுதியிலையும் ஏந்தின மாதிரி இது ஒரு 30 செகண்டாவது கொண்டு போயிட்டு காட்டிட்டு வாங்க. அதன் பிறகு உங்கள் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்குது, எங்கள் வீட்டையே சுற்றி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டையே அப்படி ஒரு முறை வந்துட்டு வலம் வந்துடுங்க. வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வெளியில் வச்சு இதை வந்து அப்படியே நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எரிய ஆரம்பிக்கும். இது எரிய அந்த மிளகாயும் வந்து எரிய ஆரம்பிக்கும். மிளகு வந்து வெடிக்க தொடங்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கற்பூரம் இருந்ததுன்னா கற்பூரம் போட்டுக்கலாம், அல்லது பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு அந்த மிளகுமாவது எரியிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. தேங்காய் ஓட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து இது எரிஞ்சிச்சுன்னா அந்த ஓடே வந்து எரிய ஆரம்பிக்கும் ஹீட்டில். அந்த மாதிரி எரிஞ்சிச்சுனாலும் கூட ஓகே தான். இல்லைனாலும் இந்த மிளகாயும் எரிஞ்சிருச்சுன்னா கூட ஓகே தான். நீங்கள் இதை அப்படியே வந்துட்டு தூக்கி டஸ்ட்பினில் போட்டு எங்கேயாவது தூரமாக வந்து போட்டுட்டு வந்துடலாம். இல்லைனா வீட்டில் தண்ணி காய் வைக்கிற மாதிரி அடுப்பெல்லாம் வெளியில் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை அப்படியே அடுப்புலேயே அந்த விறகோட சேர்த்து இதையும் போட்டு பண்ணிடுங்க. இல்லை நாளைக்கு போகி திருநாள் முன்னிட்டு உங்கள் ஊர் பக்கம் எங்கேயாவது வந்து நிறைய பேர் இந்த குப்பையெல்லாம் எரிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி எரிச்சிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இதை கொண்டு போயிட்டு அந்த எரிக்கிறதுல நீங்கள் போட்டுட்டு வந்துடலாம். மொத்தத்தில் இதை வந்துட்டு நம்ம நெருப்பில் இடுறது அப்படிங்கிறது வந்து அவசியம். அதை நம்ம வீட்லேயும் செய்யலாம், இல்லைன்னா பொதுவான இடங்கள்லையும் வந்துட்டு பண்ணலாம். மொத்தத்தில் இதில் நெருப்பு படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முழுசாக உங்களால் எரிய வைக்க முடியலனாலும் நான் சொன்ன மாதிரி அந்த கற்பூரம் எரியிற வரைக்குமாவது அங்கங்கே அது பட்டுச்சு அப்படின்னா கூட ஓகே தான். அதன் பிறகு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா முகம் கை கால் வந்து கழுவிக்கோங்க. இந்த போகி பண்டிகையோட எப்படி இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நிறைவு பெறுதோ அதே போல் இதுவரைக்கும் உங்களை பாடைப்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் தொலைந்து பிறக்கின்ற அந்த தைத்திருநாள், அதாவது தை மாதம் 1 தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் உங்களை தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அனைவரும் எளிமையான இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.